வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சோயாவை வச்சு கோலா உருண்டை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தண்ணி அடுப்பில் வச்சு சூடாகிக்கிட்டு இருக்கு. ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் சோயா எடுத்திருக்கேன். சுடு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. சோயாவில் சேர்த்துக்கலாம். இப்போ சோயாவை தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைக்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், சோம்பு, ஜீரகம் 1/4 ஸ்பூன், மிளகு 10, பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லித்தலை, பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு, கறி மசால், மிளகாய்த்தூள், உப்பு. இப்போ இதெல்லாம் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எடுத்து வச்ச பொருளை மிக்சியில் சேர்த்தாச்சு. சோயாவை அப்புறம் அரைச்சிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சோயாவை சேர்த்துக்கலாம். சோயாவை நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு சேர்த்துக்குங்க. நல்லா தண்ணியை நல்லா புழிஞ்சிருங்க. நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கோலா உருண்டையை பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு உருண்டையை உருட்டி வச்சுருக்கேன். ஒரு முட்டையை கலக்கி வச்சுருக்கேன். ரஸ்கு தூள் வச்சுருக்கேன். வாங்க எப்படி எண்ணெயில் பொரிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ முட்டையில் இந்த உருண்டையை போட்டுக்கலாம். இப்போ ரஸ்கு தூளை பிரட்டிக்கலாம். தீயை கம்மியாக வச்சுட்டு உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். தீயை நல்லா கம்மியாக வச்சு 2 சைடு திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம். உருண்டை நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். சூப்பராக சோயா கோலா உருண்டை ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.